145 நாட்கள் தடைக்கு பிறகு கார்கில் பகுதியில் செல்போன் இணைய சேவை தொடர லடாக் யூனியன் பிரதேச அரசு அனுமதி அளித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி கவிஞர் வைரமுத்துக்கு SRM பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ள மாட்டார் என்று பாஜக தெரிவித்துள்ளது. 60,000 கோடி கடனில் சிக்கித் தவிக்கும் ஏர் இந்தியா விமானம் எந்த அரசு அதிகாரிகளுக்கும் கடனுக்கு டிக்கெட் கிடையாது என அறிவித்துள்ளது. ஏனெனில் CBI, அமலாக்கப் பிரிவு, மத்திய உளவுத்துறை, மத்திய தொழிலாளர் வாரியம் ஆகிய அமைப்புகள் 268 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப் பெட்டிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 30ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் வரை ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடாது என சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சிலுவம்பாளையத்தில் உள்ள ஓட்டுச்சாவடியில் முதல்வர் பழனிசாமி தனது மனைவி, மகன் மற்றும் மருமகளுடன் வந்து வரிசையில் நின்று வாக்குப்பதிவு செய்தார். கோவை ஈஷா யோக மையம் அமைந்துள்ள பகுதியில் ஈஷா யோக சாது ஒருவர் ராஜநாகம் ஒன்றை கையால் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. நூற்றி 66 வருட இந்திய ரயில்வே வரலாற்றில் 2019 ரயில் விபத்தால் ஒரு மரணம் கூட நிகழவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் ஆதிவாசி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்களைப் போல் உடையணிந்து நடனமாடி அசத்தினார். தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் கிராம் 3714 ரூபாய்க்கும், சவரன் 29,712 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 50 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ 50,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.